அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மாயின் வமன் தபிஅஹு வ தாஅஹு பித்தீனி இலா யௌமித்தீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை மக்ரிப் தொழுகையை தொடர்ந்து மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியை நாம் தொடர்ச்சியாக அறிந்து கொண்டு வருகிறோம். அந்த அடிப்படையில் இந்த ரபியுல் ஆஹிர் என்கிற இந்த மாதத்தில் முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி ரஹிமகுல்லா என்கிற ஏறத்தாழ 700-800 ஆண்டுகளுக்கு முன்பாக வாழ்ந்து மரணித்த ஒரு இஸ்லாமிய மௌலவியை அல்லாஹுடைய ரசூலின் அந்தஸ்துக்கோ அல்லது அதைவிட மிக உயர்வாக அல்லாஹுடைய அந்தஸ்துக்கே கொண்டு வந்து வைத்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வும், அவர்களை இந்த இஸ்லாத்தினுடைய மறுமுகமாக மறு வடிவமாக பார்க்கிற ஒரு பண்பும், ஆபத்து காலங்களில் பிரச்சனை நேரங்களில் அல்லாஹுவை அழைப்பதை விட முஹைதீனை அழைக்க வேண்டும், மிக விரைவாக நமக்கு அவர் பதிலளிப்பார் என்பதை போன்ற விஷமத்தனமான பிரச்சாரம் தமிழ் பேசக்கூடிய முஸ்லிம் மக்கள் மத்தியில் பல ஆண்டுகளாகவே இந்த தன்மை நிலவி கொண்டு இருப்பதை நாம் பார்க்கிறோம். அது குறிப்பாக முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி என்பது இந்த நபரினுடைய பெயரை கொண்டு மௌலூதுகளை பாடி இவர்களை குறித்த கட்டுக்கதைகளை பரப்புவது என்பது இந்த ரபியுல் ஆஹிர் என்கிற இந்த மாதத்தில் நடைபெறும். பிரபலியமான தமிழகத்தினுடைய சில முக்கிய தர்காக்களினுடைய கந்தூரி நடைபெறுவதும் இந்த மாதத்தில் தான். அப்போ முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானியை பற்றிய ஒரு சில தகவல்களை நாம் சென்ற வாரத்தில் அறிந்தோம். ஆனால் உண்மையில் அவருடைய வரலாறுகள் நாம் படித்து பார்க்கப்பட வேண்டிய அளவிற்கு ரொம்ப தேவை உள்ள ஒரு வரலாறெல்லாம் கிடையாது. உண்மையில் அவருடைய வரலாறை நாம் படிக்கிறோம் என்றால், அவரை விட முந்தைய காலத்தில் வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியின்கள், தபா தாபியின்கள் இந்த ஹதீஸுகளை ரசூலுல்லாஹ்வுடைய சொல்தானா என்பதை ஆய்வு செய்து அதற்காக வேண்டி தன் வாழ்நாளை செலவழித்து பதிவு செய்த முஹத்திஸீன்கள், புத்தகங்களாக கொண்டு வந்த மௌலவிமார்கள் என்று இந்த உலகத்தில் போற்றப்பட வேண்டிய மதிக்கப்பட வேண்டிய எவ்வளவோ பெரும் பெரும் மார்க்க அறிஞர்கள் இருக்கிறார்கள். அப்ப அவங்களோட ஒப்பிடுற அளவிற்கு இவர் அவ்வளவு முக்கியமானவர் கிடையாது. ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லல, குர்ஆன் நமக்கு அப்படி போதிக்கல. நீங்க யதார்த்தமா பார்த்தா நபியுடைய காலம் தொட்டு ஒரு 300-400 ஆண்டுகள் தான் பெருமளவில் சிரமத்தை அனுபவித்த மார்க்க அறிஞர்கள் உண்டு. அப்ப அவர்கள் அளவிற்கு கூட நம்ம இவர்களை கவனிக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லைங்கிறோம், புரிந்து கொள்ளலாம். அப்படிப்பட்ட இந்த முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்களை குறித்து 2 விதமான மௌலூது கிதாபுகள் இருக்கிறது. ஒன்று முஹைதீன் மாலை என்று சொல்லியே முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானியை குறித்த மௌலூதுகளை ஓதக்கூடிய ஒரு புத்தகம் இருக்கிறது. இன்னொன்று யாக்குத்துபா என்ற ஒரு புத்தகத்தை வைத்திருக்கிறார்கள். இந்த 2ஐயுமே வைத்து பாடக்கூடிய ஒரு நிகழ்வு தான் இந்த மாதத்தில் நடைபெறக்கூடிய மௌலூது பாடல்கள். அப்ப இதுல வரக்கூடிய அபத்தமான கருத்துக்கள் என்ன? முதல்ல ஒரு அடிப்படை தெரிஞ்சுக்கங்க. இது ஏதோ நம்ம 1-2 வரிகளை சொல்றதுனால இது மட்டும் தான் பிரச்சனை நீங்க நினைச்சிடக்கூடாது. மொத்த புக்குமே மார்க்கத்துக்கு விரோதமானது. மொத்தமாக இருக்கக்கூடிய எல்லா வரிகளுமே மார்க்கத்திற்கு மாற்றமான கருத்துக்கள் தான். ஆனா இதுல இது சில வார்த்தைகள்லாம் இருக்கும், ரொம்ப தேர்வுமிக்க வார்த்தையா இருக்கும். இதையெல்லாம் எப்படி நீங்க நம்புறீங்க அப்படிங்கிற மாதிரி வார்த்தைகளை மட்டுமே எடுத்துத்தான் உங்களுக்கு மத்தியில் நினைவுபடுத்துவதற்கு இந்த தலைப்பின் கீழ் நாம் உரை நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம். அதுல நம்ம பார்க்க போற முக்கியமான ஒரு வரி என்னவென்றால், முஹைதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்களுடைய 10 வயது சிறுவராக அவர் அப்போதுதான் பால பாடத்திற்கு செல்கிறார். மார்க்கத்தை கற்றுக்கொள்ள, குர்ஆனை ஹதீஸை கற்றுக்கொள்வதற்கு செல்கிறார். இப்போ ஒருத்தர் மார்க்கத்தை படிச்சு முன்னேறி அதை பிரச்சாரம் செய்து அவரால் இந்த சமுதாயத்திற்கு ஒரு பெரிய மாற்றம் வந்து பல நன்மைகளை ஏவி தீமைகளை தடுத்து இந்த சமுதாயத்துக்கு ஒரு பிரதிநிதியா ஒருத்தர் வராருன்னு, அதுக்கப்புறம் அவருக்கு கண்ணியம் கிடைக்கிறது, மகத்துவம் கிடைக்குதுன்னா அது வேற. இப்பதான் ஒருத்தர் என்ட்ரி ஆகிறார். என்ட்ரி ஆகும்போது அவருக்கு என்ன இருக்காது, வெளி உலகத்துக்கு அவர் யாரும் தெரியாது. ரசூலுல்லாஹ் நபி ஆகுறாங்க. நபி ஆகிறதுக்கு முன்னாடி 40 ஆண்டு காலம் அந்த மக்கள் மத்தியில் வாழ்ந்தார்கள். அவர் யாருன்னு கேட்ட, இவர் அப்துல்லா ஆமினா என்ற தம்பதிக்கு பிறந்த முகமது என்ற ஒரு நபர், அவ்வளவுதான். இதை தாண்டி ரசூலுல்லாஹ்க்கு என்ன இல்லை, மகத்துவம் இல்லை. நபி தனக்கு மகத்துவம் இருந்துச்சுன்னு சொல்லவும் கிடையாது. ஒரே ஒரு இடத்தை நீங்க பார்க்கலாம், ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நான் நபி ஆவதற்கு முன்னால் மக்காவில் ஒரு பாறை எனக்கு இப்போ ஞாபகம் இருக்குது, அது எனக்கு சலாம் சொன்னது அப்படின்னு. இப்படி ஒரு செய்தி இருக்கு.
இதை தாண்டி நீங்க என்ன பார்க்க முடியாது. 40 வயதுக்கு முன்னாடி அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்களுக்கு இன்னென்ன வகையான ஒரு சிறப்பு தனித்துவம் இருந்தது. ஒரு தூதர் இல்லையா, அல்லாஹ்வுடைய தூதர், தூதர்களில் இறுதியானவர், சுவனத்திற்கு முதலில் செல்லக்கூடியவர். இவரை எவ்வளவு கவனிச்சிருக்க நல்லா, அப்படி எந்த செய்தி நீங்க பார்க்க முடியாது. 40ல இருந்து ரசூலுல்லாஹ்வினுடைய வாழ்க்கையில பல அற்புதங்களை, கராமத்துகளை, முஆஜிசாத்துகளை நீங்கள் பார்க்கலாம். நபி வானவர்களோடு தொடர்பு கொண்ட நிகழ்வுகள், நபி மேராஜ் பயணம் சென்றது, சொர்க்கத்தை பார்த்தது, நரகத்தை எல்லாம் 40க்கு அப்புறம். 40க்கு முன்னாடி அவர் யாருன்னா, 40க்கு அப்புறம் மனுஷன் தான். 40க்கு முன்னாடியும் சாதாரண மனிதர் என்பதை தாண்டி அவர்களுக்கு எந்த விதமான அதிகாரமோ அந்தஸ்தோ கிடையாது. ஆனா இவர் இப்பதான் மார்க்க கல்விக்குள்ளே என்ட்ரி ஆகிறார். என்ட்ரி ஆகும்போது நடைபெறக்கூடியதை ஒரு கவிதையாக எழுதி வைத்திருக்கிறார்கள். மௌலூத் வரி, ஒஹுவ சிராஜுல் முஜித்தபா, சில இடத்துல முஸ்தபான்னு வருது. 2 விதமான பாட்டு இருக்கு. ஒஹுவ சிராஜுல் முஜித்தபா கால இப்ஸஹு அஹ்ல சிபா லஹுமதா ஜா மக்தபா அம்லாக் ஹிஃபுல் லில் இபாத் என்ற ஒரு வரி. இதுல என்ன அவங்க பாடக்கூடிய ஒரு நிகழ்வு அப்படின்னா, இதுக்கு நம்ம மொழிபெயர்த்தா தப்புன்றாங்க. நீ தப்பா மொழிபெயர்த்திருக்கிற, உங்க மொழிபெயர்ப்புலாம் பொய், எங்க மொழிபெயர்ப்பு தான் கரெக்டுமாங்கல்ல, அவங்களே மொழிபெயர்த்திருக்கக்கூடியதை சொல்லிட்டு நம்ம அதுக்கு விளக்கத்துக்கு போவோம். நமது ஷேக் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட திரு விளக்கு, அதான் சிராஜ். சிராஜ்ன்ற வார்த்தைக்கு வந்து என்னன்னா விளக்குன்னு அர்த்தம். நம்ம ஷேக் மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்கள் தேர்வு செய்யப்பட்ட ஒரு திரு விளக்கு, அவர் ஒரு வெளிச்சம் அப்படிங்கிறாங்க. குழந்தைகளே, யாரோ ஒருத்தர் பேசுறாரு பின்னாடி, அது யாருன்னு விளக்கப்படுத்துறாங்க. குழந்தைகளே, அப்துல் காதர் ஆகிய அவருக்கு வழிவிட்டு கொடுங்கள், அவர் கொஞ்சம் இடம் கொடுங்க. அவருக்கு படிக்க வந்திருக்கிறார். எதுக்கு வந்திருக்கிறாரு? குர்ஆனே ஹதீஸ படிக்க வந்திருக்கிறாரு. அவருக்கு நீங்க என்ன செய்யுங்க, இடம் கொடுங்க என்று மழலை பள்ளிக்கு சென்ற போது அடியார்களை பாதுகாக்கும் வானவர்கள் கூறினார்கள். யாரு சொன்னதா? ஒவ்வொருத்தரையும் பாதுகாக்க 2 பேர் வானவர் இருப்பாங்கல்ல, வலது பக்கம் இடது பக்கம் இருக்கிறவர் எழுத்தர்கள், கிராமன் காத்திபீன், சங்கை மிகுந்த எழுத்தாளர்கள். முன்னால் பின்னால் 2 வானவர்கள் உண்டு. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், லஹும் ஆகிபாத்தும் மைனி எதைஹிம், அவர்களுக்கு முன்னாலும் பின்னாலும் 2 வானவர்கள் உண்டு. அந்த வானவர்களை பொறுத்தவரை அவர்கள் பாதுகாப்பார்கள். எல்லா அடியாருக்கும் உண்டு. நீங்க முஸ்லிமா இருந்தாலும் காஃபிரா இருந்தாலும், நல்லவர்களாக இருந்தாலும் கெட்டவர்களாக இருந்தாலும், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், சிறார்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் சரி, ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் பக்கத்துல 2 வானவர்கள் எப்போது இருப்பாங்க. இவங்க பணி என்னன்னா உயிரை காப்பாத்துறது வேலை. எது வரைக்கும்? அல்லாஹ் இவருக்கு மௌத்தை நாடுகிற வரைக்கும் உயிரை காப்பாற்றுவது வேலை. வேற எந்த வேலையும் உங்களுக்கு கிடையாது. அந்த பாதுகாக்கக்கூடிய வானவர்கள் சொல்றாங்க, என்னன்னு சொல்றாங்க? குழந்தைகளை பார்த்து, குழந்தைகளே, இந்த மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி வந்திருக்கிறாரு படிக்கிறதுக்கு, நீங்க கொஞ்சம் வழி விட்டு உட்காருங்க, அவருக்கு இடம் கொடுங்க, அவர் படிக்கணும் அப்படின்னு வானவர்கள் சொன்னார்கள். ஒரு பாடல். இந்த பாடல் நீங்க பாடலுடைய வரியெல்லாம் பார்த்தா முழுமையான வழக்கம் இருக்காது. இதுக்கு தனியா ஒரு தப்சீர்லாம் போட்டிருப்பாங்க. இந்த குர்ஆனுக்கு தான் தப்சீர் எழுதி பார்த்திருப்பீங்க. குர்ஆனுக்கு தப்சீர் உண்டு, ஹதீஸுக்கு வந்து ஷரஹும்பாங்க, தாவில், அதுக்கு ஒரு தனி விளக்கம்லாம் உண்டு. புகாரிக்கு தனியாக ஷரஹ் உண்டு, அதாவது ஃபத்தஹுல் பாரி, உம்தத்துல் காரின்னா நிறைய புத்தகம்லாம் இருக்கு. அது மாதிரி எதுக்கு உண்டு விளக்க உரை? மௌலூதுக்கு விளக்க உரை எல்லாம் உண்டு. அதுக்கு என்ன விளக்கம் தெரியுமா அப்படின்னு அவங்களே விளக்கத்தை எழுதுவாங்க. இப்ப நம்ம படிச்ச இந்த மொழிபெயர்ப்பு நம்ம மொழிபெயர்ப்பு இல்லை. யார் மொழிபெயர்ப்பு? அவர்களுடைய சொந்த மொழிபெயர்ப்பு. அவங்களுடைய எந்த இமாம்கள் மௌலூதை ஆதரிக்கிறார்களோ, சரிதான் என்று சொல்கிறார்களோ, அவர்களுடைய மொழிபெயர்ப்பை எடுத்து நம்ம வாசிக்கிறோம். சரிங்களா? அப்ப நல்லா பாருங்க, 10 வயதுல ஒருத்தர் படிக்க போறார், மார்க்கத்தை கற்பதற்காக செல்கிறார். போனவருக்கு கொஞ்சம் இடம் கொடுங்க. கொஞ்சம் இடையில பேசுறாங்க. 10 வயதுல ஒருத்தர் மார்க்கத்தை படிக்க செல்கிறார். போகிற அவருக்கு என்ன சொல்றாங்க? பக்கத்தில் இருக்கிற வானவர்கள், வேற யாரும் சொல்லல, ஒரு ஆசிரியர் சொன்னா வேற. இப்ப அவர் பெரிய குடும்பத்து பிள்ளை, அவர் கொஞ்சம் இடம் கொடுங்க, முகமது நபியுடைய வாரிசு, அவர் கொஞ்சம் இடம் கொடுங்கன்னா அது வேற. ஆசிரியர் சொல்லல, ஒரு நாட்டின் அரசர் சொல்லல, யார் பேசுறா? 2 வானவர்கள் பேசுறாங்க. இந்த வந்திருக்கிறாரு அப்துல் காதர் ஜெயிலானி வந்திருக்கிறாரு, அவருக்கு நீங்க இடம் கொடுங்க அப்படின்னு வானவர் பேசியதாக இப்படி ஒரு பாடல் எழுதி வச்சிருக்கிறாங்க. முதல்ல வானவர் பேசினார்னு யார் இந்த கருத்தை சொல்றது? யாராவது சொல்லணும்ல வெளி உலகத்துக்கு? மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி தான் சொல்றாரு. பிற்காலத்துல வந்து நான் 10 வயசு சிறுவனா இருக்கும் மதரசாக்கு போனேன். முதல் நாள் மதரசா போகும்போது நமக்கு யாரும் இடம் கொடுக்கல. யார் இடம் கொடுக்க சொன்னது? வானவர்கள் சொன்னாங்க. ஒரு கருத்தை நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். வானவர்களை எந்த மனிதனுமே பார்க்க முடியாது. இது ஒரு அடிப்படை. இஸ்லாம் நமக்கு சொல்லக்கூடிய முக்கியமான நம்பிக்கை இது. அதனால தான் அந்த நம்பிக்கை வந்து கைபுங்குது. கண்ணுக்கு எதிராக தெரிஞ்சுட்டா நம்பிக்கை ஆகுமா? இப்ப வானவர்கள் இங்க இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் முன்னாடி பார்க்கலாம், மீகாயில் அலைஹிஸ்ஸலாம் இங்க பார்க்கலாம், மாலிக் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கலாம்,
இஸ்ராபில் அலைஹிஸ்ஸலாமை பார்க்கலாம்னு எல்லா மாணவரையும் பார்க்க முடியும்னா அவங்க எப்படி நம்பிக்கை ஆவாங்க? தான் கண்ணுதல தெரியுது. அதையே நம்பணும். இஸ்லாத்துல 6 நம்பிக்கை இருக்குல்ல, அல்லாஹ்வை, வானவர்களை, வேதங்களை, தூதர்களை, மறுமையை, விதியை நம்பணும். வானவர்கள் ஒரு நம்பிக்கைனா கண்ணுக்கு தெரிஞ்சுட்டா ஏன் நம்பிக்கை? அதான் கண்ணுக்கு தெரியுது. தெரியற ஆளை தனியா வர நம்பணுமா? அதான் தெரியுது. எங்க உம்மா நம்பணும்னு எனக்கு அவசியமா? அதான் கண்ணுக்கு தெரியறாங்களா, எங்க உம்மா தெரியறாங்க, வாப்பா தெரியறாங்க, மனைவி பிள்ளைங்க தெரியறாங்க, அதை ஏன் நம்பணும்? கண்ணுக்கு தெரியாதவர்களை நம்புவதற்கு பேர் தான் இல்முல் கைப். அதாவது அவர்கள் மீது ஈமான் பண்ண கைபை நம்பக்கூடியது என்று மார்க்கம் சொல்கிறது. கண்ணுக்கு தெரியாதவர்களை, தெரியாத நிகழ்வுகளை நம்பணும். நம்ம சொர்க்கத்தை யாரும் பார்க்கல, இருக்கு, பார்க்கல. நரகத்தை யாரும் பார்க்கல, இருக்குது. சொர்க்கத்தையோ நரகத்தையோ வானவர்களையோ ஜின்களையோ ஷைத்தான்களையோ மௌத்துக்கு முன்னால் ஒரு மனிதன் பார்க்க முடியாது. ஏனென்றால் அவர்கள் நம்முடைய கண்களை விட்டும் அப்பாற்பட்ட இடத்துல தான் இருக்கிறாங்க, பார்க்க முடியாத எல்லையில் இருக்கிறாங்க. ஷைத்தானை பத்தி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னஹு யராக்கும் ஹுவ வ கபீலுஹு மின் ஹைஸு லா தரவுனஹும். சூரா அல்-அராஃப்ல பார்க்கலாம். அல்லாஹ் ஆதம் நபியினுடைய பிள்ளைகளான நம்மளை அழைச்சு சொல்றான், ஆதமுடைய பிள்ளைகளே, ஷைத்தானும் அவனுடைய கூட்டத்தாரும் உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்கள் அவர்களை பார்க்காத வண்ணம் பார்த்து கொண்டிருக்கிறாங்க. நம்மளால யாரை கூட பார்க்க முடியாது, நீங்க வானவரை விடுங்க, ஷைத்தானே பார்க்க முடியாதுங்கிறான்ல. அவன் கண்ணுக்கெல்லாம் தெரிய மாட்டான். நீ தெரிஞ்சிட்டாதான் உன் எதிரியை அடையாளம் கண்டுபிடிச்சிருவேன், தான் எதிரி, இவனை ஜாக்கிரதையா இருப்பான்னு தெரிஞ்சிருமா இல்லையா? அவன் கண்ணுக்கெல்லாம் தெரிய மாட்டான். ஷைத்தானு, ஜின்கள், வானவர்கள் யாரும் யாருடைய கண்களுக்கும் தெரிய மாட்டார்கள் என்பது குர்ஆன் நமக்கு சொல்லி தரக்கூடிய பாடம், ஹதீஸ் நமக்கு சொல்லி தரக்கூடிய பாடம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நீங்க பார்க்கலாம், எந்த நேரத்திலும் வானவர்களை சஹாபாக்கள் பார்க்கல. சஹாபாக்கள் எவ்வளவு மேன்மை பொருந்திய ஆட்கள் தெரியுமா? நம்ம சஹாபாக்களை கிள்ளுகிறேன்னு நினைக்கிறோம். இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் நீங்க உயர்த்தி பார்க்கறதுனால சஹாபாக்கள் எங்க போயிட்டாங்க? தரைக்கு கீழே போயிட்டாங்க. சஹாபாக்கள் தான் உயர்த்தப்பட வேண்டும். நபிமார்களுக்கு பிறகு, நபிகளாருக்கு பிறகு அடுத்து உயர்த்தப்பட வேண்டியவர்கள் இந்த சமுதாயத்தில் சஹாபாக்கள். ஷரியத்துல இல்ல, சட்டத்துல இல்ல, அதிகாரத்துல இல்ல. அதிகாரம் இன்னைக்கு அல்லாஹ்க்கு மட்டும்தான். பிறகு அல்லாஹ் கொடுத்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு உண்டு, வேற யாருக்கும் அதிகாரம்லாம் கிடையாது. சரிங்களா? அப்ப சஹாபாக்கள் தான் மதிக்கப்பட வேண்டியவர்கள். அந்த சஹாபாக்கள் தன் வாழ்நாளில் ஒரு முறை கூட எந்த சஹாபியுமே வானவரை பார்த்ததில்லை. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் இருக்கிறாங்க. யார் உம்மு சலமா? நபியினுடைய 11 மனைவிமார்களில் ஒருவர். அவங்க வீட்டில் இருக்கிறாங்க. அதான் அவங்க வீடுனா இது நபி வீடு, அவங்களுக்காக ஒதுக்கப்பட்ட அறை அது. அந்த அறையில் இருக்கும்போது ரசூலுல்லாஹ் வீட்டில் இருக்கிறாங்க. ஒரு நபர் வரார். யார் என்றால் திஹியத்துல் கல்பி என்று அழைக்கப்படுகிற ஒரு நபித்தோழர். இவர் நீங்க சில செய்திகளை நீங்க பார்க்கலாம். அவர் வராரு, ரசூலுல்லாஹ் சலாம் சொல்லி உள்ள கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுறாங்க. கொஞ்ச நேரம் ஏதோ சில மார்க்க விஷயமா ஏதோ விஷயங்களை பேசிட்டு அவர் அனுப்பி விட்டாச்சு. பிறகு நபி அவர்கள் கொஞ்ச நேரம் கழிச்சு மக்களை எல்லாம் கூப்பிடுறாங்க, எல்லா தோழரையும் கூப்பிடுங்கன்னு கூப்பிட்டு ஒரு மார்க்க விளக்கத்தை கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது இந்த திஹியத்துல் கல்பிட்ட என்னெல்லாம் பேசினாங்களோ அத்தனையும் போய் நபி மக்கள்கிட்ட சொல்லிட்டு, இவ்வாறு ஜிப்ரீல் எனக்கு சொன்னார் அப்படிங்கிறாங்க. அப்ப வந்தது யாரு கிடையாது, திஹியத்துல் கல்பி இல்ல. திஹியத்துல் கல்பின்னு ஒரு சஹாபி தனியா இருக்கிறார் சஹாபாக்கள்ல. அவர் உருவத்தில் யார் வந்திருக்கிறார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் ஒரு முறை, இந்த செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல முதல் நம்பர்ல நீங்க பார்க்கலாம். முதல் செய்தி, நபி ஒரு முறை தன் தோழர்களோடு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வரார். அவர் பார்த்தா நல்ல குளிச்சு ஃப்ரெஷ்ஷா இருக்கிறார். தலையெல்லாம் எண்ணெய் தேய்ச்சி அழகா சீவி இருக்கிறார். உடம்புலயே மேனிலே அழுக்கு இல்ல, வெண்மையான ஆடை உடுத்தி இருக்கிறார். அவர் உள்ளூர் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும், உள்ளூர்காரன் இப்படி வருவான். இந்த பக்கத்து வீட்டுல இருந்து ஒருத்தன் வந்தான், எதிர் வீட்டுல இருந்து வந்தானா இப்படி வரலாம். வெளியூர்ல இருந்து ஒருத்தர் வந்தாருன்னா இப்படிலாம் குளிச்ச தோற்றம்லாம் வராது. ஏன்னா புயல் அங்க வந்து புழுதி காத்து அடிக்கும், தலையெல்லாம் பரட்டத்திலே ஆயிரும், எண்ணெயெல்லாம் காஞ்சிரும் அடிக்கிற வெயிலுக்கு, சட்டையெல்லாம் அழுக்காயிரும். ஆனா புது மாப்பிள்ள மாதிரி ஆள் வராரு. ஆனா இவர் இந்த ஊருக்காரர் கிடையாது, இவர் வேற, இவர் வெளியூரா என்னன்னு தெரியாது. ரசூலுல்லாஹ் பக்கத்துல வந்து ஒருத்தர் உட்கார்றார். சில கேள்விகளை கேட்கிறார். ஃபக்பிர்னி அனில் ஈமான், ஃபக்பிர்னி அனில் இஸ்லாம், ஃபக்பிர்னி அனில் இஹ்சான் அப்படின்னு கேட்கிறார். ஈமான்னா என்ன, இஸ்லாம்னா என்ன, இஹ்சான்னா என்னன்னு கேட்கிறார். ரசூலுல்லாஹ் பதில் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு கேள்விக்கா பதில் கொடுக்கும். அவர் சொல்றார், சதக்த, நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க. கேள்வி கேட்டது அவரு, பதில நபி சொல்றாங்க. அப்படியா, இதான் உண்மையானு கேட்கறது வேற. இவர் என்ன சொல்றாரு, கரெக்டா சொல்லிட்டீங்க. டீச்சர் மாதிரி அவர் கேட்கிறாரு, கரெக்டா சொல்லிட்டீங்க அப்படிங்கிறார். எல்லா கேள்வியும் கேட்டு முடிச்சு அவர் அந்த இடத்த விட்டு சபையை விட்டு கடந்ததுக்கு அப்புறம் ரசூலுல்லாஹ் ஒரு தோழர் அழைத்து அவர் வந்தவர் இருக்கிறாருன்னு பார்த்துட்டு வாங்கங்கிறாங்க. அவர் ஆளக்கான். என்ன பாலைவனம், என்ன 1008 கட்டடங்களா இருந்த காலம், அங்க எங்கன வளைஞ்சு போயிட்டாருன்னு சொல்றதுக்கு சுத்தி பார்த்தா 10 கிலோமீட்டர் தெரியும். அப்படிதானே, எல்லாமே வெட்ட வழி தானே. ஆனால் போனவரை ஆளக்கானும், கொஞ்ச நேரத்தில் ஆளக்கானும். வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தா வர காணோம். தாக்க ஜிப்ரீல். அவர் யாரு? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ற வானவர்.
நீங்க மார்க்கத்தை பத்தி கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க, மார்க்கத்தை அறிய மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு அவர் கேள்வியின் மூலமாக மார்க்கத்தை சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு அப்படின்னு அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சொன்ன செய்தி சஹீஹ் முஸ்லிம்ல முதல் நபிமொழி. இது மாதிரி நிறைய அடுக்கிக்கிட்டே போலாம். வானவர்கள் சஹாபாக்கள் காலத்துல வந்திருக்கிறாங்க, ரசூல்லா காலத்துல வந்திருக்கிறாங்க. எப்படி வந்திருக்கிறாங்க? மனித உருவத்தில் வந்திருக்கிறாங்க. அவர் போற வரைக்கும் சஹாபாக்கள் யாருக்கும் தெரியாது வந்தவர் வானவர். போனதுக்கப்புறம் தெரியும். ஐயோ, இருந்திருந்தா பேசியிருப்பாங்களா இல்லையா? இவர் தான் வானவர் தெரிஞ்சிருந்தா என்ன பண்ணியிருப்போம்? நம்மளா இருந்தா இந்த வந்திருக்காரு வானவர் மனித உருவத்தில் வந்திருக்காரு, நம்ம என்ன செய்வோம்? கையை கொடுக்கும், சலாம் சொல்லுவோம், எதையாவது பண்ணுவோம்ல. ஏன்னா இவங்க மனித இனமே இல்லை, வித்தியாசமான வேற ஒரு இனம், அல்லாஹ்வால் புகழப்பட்ட இனம். அவங்களுடைய குரலை கேட்க மாட்டோமா, பார்க்க மாட்டோமா, அவங்க கையை கொடுத்துட மாட்டோமான்ற ஒரு எண்ணம் இருக்குமா இல்லையா? அப்ப போனதுக்கு அப்புறம் தான் ரசூல் எல்லா இடத்தையும் சொல்லியிருக்கிறாங்க, வந்தவர் ஜிப்ரீல், வந்தவர் வானவர் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப வானவர்களை யாரு கூட பார்க்கல, சஹாபாக்கள் பார்க்கல. சரி, நபியாவது பார்த்தாங்களா? நபி தன் வாழ்நாள்ல 2 முறை தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்திருக்கிறாங்க. ஜிப்ரீலோட எத்தனை வருஷம் தொடர்பு? 23 வருஷம் தொடர்பு. முதல் வகையும் ஜிப்ரீல் தான், கடைசி வகையும் ஜிப்ரீல் தான். மேராஜ் பையனை கூட்டு போனது ஜிப்ரீல் தான். என் ரசூலுல்லாஹ்க்கு ரமலான் காலம் வந்தா தொலை வைக்கிறது யாரு? இரவு தொழுகை ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அப்படி ஒரு செய்தி இருக்கு. ரமலான் காலம் வந்தால் என்னிடத்தில் வானவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒவ்வொரு வருஷம் வந்துருவாங்க. ஒரு டைம் வந்துட்டு போயிருவாங்க. இந்த வருஷம் 2 வாட்டி வந்திருக்காங்கிறாங்க. கடைசி ரமலான், நபியினுடைய இறுதி ரமலான். நான் அதிலிருந்து புரிந்து கொள்கிறேன், ஒருவேளை இந்த ஆண்டு தான் என்னுடைய இறுதி ஆண்டா இருக்குங்கிறாங்க. அப்ப ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எப்போதும் நபியோடு தொடர்பு கொண்ட ஒரு நபர். அப்படி இருந்துமே ரசூலுல்லாஹ் 23 ஆண்டு கால தொடர்பு கொண்ட ரசூலுல்லாஹ் தன் வாழ்நாள் 2 முறை தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் பார்த்திருக்காங்க. 2 முறை ஒரிஜினல் தோற்றத்தில். மற்ற நேரம் பார்த்ததெல்லாம் மனித உருவத்தில். ரசூலுல்லாஹ்வுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொந்த தோற்றத்தில் வர்றதில்லை. அப்படியான நிலைதான் நபிமார்களுக்கு இருக்கும்போது இவர் எப்படி 10 வயசு சிறுவனா இருப்பாரு. இன்னும் மார்க்கத்தில் எல்கேஜி அட்டன் பண்ணல, அலிபாவுக்கே போகல, இப்பதான் என்ட்ரி ஆகிறாரு. என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி வானவர் என்ன பட்ட பேர் வைக்கிறாரு? இவர் சிராஜ். இந்த தீனுடைய சிராஜ் யாரு? பாய் தான், இவர் தான் மார்க்கத்தின் விளக்கு இவரு, இவருக்கு நீங்க இடம் கொடுங்க, இவருக்கெல்லாம் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லக்கூடாது என்று பாதுகாக்கிற வானவர்கள் சொன்னார்கள். அப்படின்னா இது கடைஞ்செடுத்த பொய்ங்கிறத தவிர வேற என்ன காரணம் இருக்கு? இல்ல இது உண்மை, நீ எப்படி சொல்ல முடியும்? இந்த அந்தஸ்தை நபிக்கு அல்லாஹ் கொடுக்கல. முதல் விஷயம், எந்த நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுக்கல. சஹாபாக்கள் நபியினுடைய பார்வையில வாழ்ந்த வளர்ந்த சுவனத்திற்கு நற்செய்தி பெற்றவர்களுக்கு கொடுக்கப்படல. சரி, வானவர்களை பார்க்க முடியாதுங்கிறதுலயே இந்த செய்தி என்னவாயிடுச்சு? பொய்யின்ற ஆயிடுச்சு. வானவர்களுக்கு இதுவா வேலை? இப்ப அவர் வராரு இடம் கொடு, இந்த இவர் வராரு இடம் கொடு, அடுத்தவருக்கு இடம் முடிச்சு துண்டு போடுறதா வானவர்களுடைய வேலை? அவர்களுடைய வேலை பாதுகாக்கிற வேலை. தெல்ல தெளிவா அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறான். பாதுகாப்பது தான் அவர்கள் வேணும், அதை தாண்டி எதுவுமே செய்ய மாட்டாங்க. இப்ப நம்மளை சுத்தியே மினிமம் 5 வானவர்கள் நம்மளை சுத்தி இருக்கிறாங்க. எந்த வானவராது சிகரெட்டை பத்த வைக்குமா கையை பிடித்து தடுப்பாங்களா? சிகரெட் பிடிக்காதே, தப்பு, நரகம் போயிருவே, பிடிச்சா புடி, நாசமா போ, எனக்கு என்ன வந்துச்சும்பாங்க. அதெல்லாம் உண்மை. நீ சிகரெட் பிடிச்சா எனக்கு என்ன, தண்ணி அடிச்சா எனக்கு என்ன, தொழுதா எனக்கு என்ன, எனக்கு எந்த பயனும் இல்லை. நீ நன்மையை செஞ்சாலும் எனக்கு அதை கொண்டு எந்த லாபமும் இல்லை. நீ தீமையை செஞ்சாலும் அதை கொண்டு எனக்கு என்ன கிடையாது, எந்த நஷ்டமும் கிடையாது. நீ என்னமும் பண்ணு, உனக்கு அறிவுரை வந்துச்சா இல்லையா, அறிவு இருக்குதா இல்லையா, நீ தான் நடக்கணும், நானும் உன்னை கூட்டு போக முடியும். இதுதான் வானவர்களுடைய பார்வை. ஆனா இங்க என்ன போதிக்கிற இடத்துல அது தேவையே கிடையாது, அப்படி மார்க்கம் சொல்லவும் கிடையாது. இங்க என்ன ஆகுதுன்னா வானவர்கள் அந்த நபருக்காண்டி சீட்டு பிடிச்சு கொடுக்கறாங்க அப்படின்னு பாடலினுடைய கவிதைகள்ல பாடக்கூடிய நிகழ்வை பார்க்க முடிகிறது. இதைத்தான் என்ன பண்றாங்க? பள்ளியில் உட்கார்ந்துக்கிட்டு இது இபாதத் தான். இது பேர் என்னது? இபாதத். இதை செய்யணும், செஞ்சா அல்லாஹ் கிட்ட பெரிய கூலி இருக்கு. வழிமாறுகளுடைய தலைவராக இருக்கிற முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி எப்படிப்பட்டவர்? மெய்நிலை கண்ட ஞானி முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி, வையகம் போற்றும் ஞானி. யாரு இந்த நபர் என்று சொல்லி பாடல்கள் மூலமாக அவரை புகழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே. இது மாதிரியான கதைகளை கொண்டுதான் இவர் புகழப்படுகிறார். இதை பள்ளியில் உட்கார்ந்து ஓதி, வீடுகளில் ஓதி, கடைகளில் ஓதி பரக்கத்தை எதிர்பார்க்கிறாங்கன்னா இதை விட மடமைத்தனம், அறியாமை வேற என்னவாக இருக்க முடியும்? அதை நீங்க சிந்திக்கணும். அதே மாதிரி அதுக்கு அடுத்து வரக்கூடிய இன்னொரு மோசமான கருத்தை கொண்ட ஒரு வரியை பாருங்க. இது உம்ம குர்ரத்து சியாம், ரமலான் காலத்தை பத்தி பேசுற ஒரு பாடல் இது. காலத்துலகும் ஜாத்துல் ஃபிதாமி லம் யல்கமில் யௌமல் குலாமு ததியா லஹா அஹ்லல் முராதி. அதுக்கு அவங்க போட்ட தமிழ் அர்த்தமே வாசிப்போம், நம்ம தமிழ் அர்த்தம் வேண்டாம். அவங்க என்ன தமிழ் அர்த்தம்னா, நோன்பு காலத்தில் ரமலான் முதல் இரவில் உள்ள, அதாவது முதப்பிற பார்க்கிறோம்ல அந்த டைம், மேகமூட்டலாக்கப்பட்டது. மேகமூட்டம் வந்துருச்சு. மக்களை பார்த்து ஷேக் அவர்களின் அன்னை
நாட்டமுடையவர்களே, நோன்பு வைக்கிறதுக்கு விருப்பம் உள்ளவர்களே அப்படிங்கிறாங்களாம். அவங்க அண்ணன் யாரு? முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி அவர்களுடைய தாயார். அவங்க சொல்றாங்களாம், இன்று குழந்தை என் மார்பகத்தில் வாய் வைக்கவில்லை என்று கூறினார்கள். அப்படி அந்த பாடல் அப்படி போகுது. என்ன போகுதுன்னா, இப்போ பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டா, ஷாபான் மாசம் முடியுது, இன்னைக்கு பெற தேடணும், நாளைக்கு நம்ம நோன்பு வைக்கணுமா வேண்டாமா? ஷாபான் முடிஞ்சோன்னா அடுத்து என்னது? ரமலான் மாசம், அடுத்து ஷவ்வால் மாசம். இப்ப இன்னைக்கு பிறையை தேடணும். மார்க் நமக்கு என்ன சொல்லுது? சுமுல் இர்உயத்திஹி, பிறை பார்த்து நோன்பு வையி. வ அஃப்திருல் இர்உயத்திஹி, பிறையை பார்த்து நீங்க நோன்பு விடுங்க. வ இதா உக்மிய அலைக்கும், ஒருவேளை உங்களுக்கு மேகமூட்டம் தென்பட்டால் ஃபஇத்தத்துன், கணக்கிட்டு கொள்ளுங்கள். நீங்க என்ன செய்ய வேண்டியது இல்ல, ஃபிளைட் எல்லாம் பிடிச்சி போயிலாம் நீங்க பிறையை பார்க்க வேண்டாம். வீட்டுல இருக்கிறீங்க, தெருவில் இருக்கிறீங்க, உங்க ஊர்ல இருக்கிறீங்க, பிறையை பாருங்க. பிறை தெரியுதா, நாளைக்கு நோன்பு. பிறை தெரியுதா, நாளைக்கு பெருநாள், முடிவு எடுத்துட்டு போயிருங்க. பிறை தெரியலையா, அப்ப இந்த மாசம், இப்ப நம்ம இருக்கிற மாசம் 30 ஆக்கிக்குவோம், ஒரு நாள் எக்ஸ்ட்ரா ஆக்கிடுவோம், நீங்களாவே முடிவு எடுத்துருங்க. இது மார்க்கம் சொல்லுது. என்ன ஆகுதுன்னு கேட்டா, இந்த முஹிதீன் அப்துல் காதர் இப்ப 10 வயசுல சொன்னதே கட்டுக்கதை. இப்ப இவர் குழந்தை பருவத்துக்கு போயிட்டாங்க. அடுத்த பாடல் எங்க? இவர் கை குழந்தையா இருக்கிறார், பால்குடி பருவத்தில் இருக்கிறார். இஸ்லாத்துல பால்குடி பருவம் எத்தனை வயசு வரைக்கும்? 2 வயசு வரைக்கும். அப்போ ஒன்னு இவர் முதல் வயசுல இருந்திருக்கலாம், அல்லது 2வது வயசுல இருந்திருக்கலாம். இந்த 2 வயசு வருஷத்துக்குள்ள இருந்திருப்பார். பிறந்து 1 வருடத்துக்குள்ளேயோ அல்லது 2 வருடத்துக்குள்ளேயோ இருக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. எல்லாரும் என்ன பண்றாங்க? பிறையை தேடுறாங்க. ரமலான் பிறையை பார்ப்போம்னு பிறையை பார்க்கறாங்க. அன்னைக்கு மேகமூட்டம். மார்க் என்ன சொல்லுது? 30 பூர்த்தி பண்ணிட்டு போங்குது. இந்த மாசம் ஷாபான் வந்து 30 நாளை கழிச்சு நோன்பு வைப்போன்னு கிளம்பிரு. அவ்வளவுதான் மார்க்கம் சொல்லுது. இவங்க நேரம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி பெற்று எடுத்துருக்காங்களா அந்த அம்மா, அவங்க மக்கள் எல்லாம் கூப்பிடுறாங்க, நோன்பு வைக்க விருப்பக்கூடியவர்களே, என் பிள்ளை என்ன செய்யல, இன்னைக்கு பாலை குடிக்கல. மறுநாள் ஆயிடுச்சு, பிறையை பார்த்து மறுநாள் ஆயாச்சு. என் பிள்ளை இன்னைக்கு பாலை குடிக்கல அப்படின்னு என்ன அர்த்தம்? என் பிள்ளை நோன்பு வைக்க ஆரம்பிச்சிட்டான். அப்ப நீங்க நோன்பு வைங்க. பிற தெரிஞ்சிருச்சு. யாருக்கு தெரிஞ்சிருச்சு? பச்சை பிள்ளைக்கு தெரிஞ்சிருச்சு. உங்க கண்ணுக்கு தெரியாது, அவரு கண்ணுக்கு தெரியும். இது இதை விட ஒரு மோசமான, ஒரு நகைச்சுவை மிக்க ஒரு கவிதை, ஒரு கதையை வந்து வேற யாரும் சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தைக்கு முதல்ல நோன்பு உண்டா? முதல்ல அந்த அடிப்படையில் இருந்து ஆரம்பிங்க. யாருக்கு நோன்பு? பருவவயதை அடைந்தவர்களுக்கு தான் தொழுகை, நோன்பு, ஜக்காத்து எல்லா கடமையுமே பருவவயதை அடைந்தவர்களுக்கு. பருவவயதை அடையாதவர்களுக்கு அந்த அறிவு இல்லை. அறிவு இல்லைங்கிறனால கடமையும் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ருஃபியல் கலம் அன் ஸலாஸ், 3 நபர்களை விட்டு எழுதுகோல் உயர்த்தப்பட்டு விட்டது. யார் அந்த 3? குழந்தைகள் பருவவயதை அடைகிறவரை, பைத்தியங்கள் தெளிவாகிறவரை, தூங்குபவர் எழுகிறவரை. இந்த 3 பேர் இருக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு பாவம் கிடையாது, நன்மையும் கிடையாது. தூங்கிக்கிட்டே இருக்கும் போது என்ன பண்ணுவாரு? திடீர்னு ஒரு தூக்கத்துல உளர்ற மாதிரி என்ன பண்ணிடுறாரு? திடீர்னு தூக்க கலக்கத்துல யாரையா அப்படி திட்டி விட்டுருவார். பாவம் கிடையாது. தூக்க கலக்கத்தானே பண்ண, தூக்க கலக்கத்துல சுப்ஹானல்லாஹ்ன்றுவார், நன்மையும் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அவர் என்ன விளங்கியா சொன்னார் சுப்ஹானல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்னு? தூக்க கலக்கத்துல வந்துருச்சு ஒரு வார்த்தையா, அதுக்கு நன்மையும் கிடையாது, கெட்ட வார்த்தை வந்திருக்கும். ஒரு ஆளை பிடிச்சி திட்டி இருப்பார், என்ன கிடையாது? பாவம் கிடையாது. தூங்குபவர்கள் விழிக்கிற வரை, பைத்தியம் தெளிவாகிற வரை, குழந்தைகள் பருவவயதை அடைகிற வரை அவர்களுக்கு என்ன இல்லை? எந்த விதமான கடமையும் கிடையாது, அவர்களால் நன்மை செய்ய முடியாது, நன்மையும் கிடையாது. இது மார்க்கம் சொல்லுது. இந்த அம்மா என்ன பண்றாங்க அப்படின்னா, முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி இன்றைக்கு என்னிடத்தில் பால் அருந்தவில்லை. பால் அருந்தவில்லை என்பதனால் இன்னைக்கு என்ன நீங்க முடிவு எடுத்துக்கங்க, இன்னைக்கு நோன்பு தான், எல்லாரும் நோன்பு வைங்க அப்படின்னு சொல்லி ஒரு அம்மா மார்க்க ஃபத்வா கொடுக்குறாங்க. யார் யார் கைக்கெல்லாம் மார்க்கும் போது பத்தியெல்லாம் முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி கிட்ட மார்க்கம் போறதே தப்புன்னு நம்ம சொல்றோம். அல்லாஹ்வுடைய ரசூல் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட மார்க்கம் போக கூடாது. அல்லாஹ் தான் சட்டம் சொல்லுவான், அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் சட்டம் சொல்லுவார்கள். நம்ம என்ன பண்ணணும்? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஆரம்பித்து கியாமத் நாள் வரை வரக்கூடிய எல்லா முஸ்லிமும் வாய் பொத்தி கேட்க தான் செய்யணும். நமக்கு கேட்க தான் உரிமை இருக்கு, அபூபக்கருக்கும் கேட்க தான் உரிமை இருக்கு, முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானிக்கு கேட்க தான் உரிமை இருக்கு. எதுக்கு உரிமை இல்ல? சட்டம் எழுத உரிமை இல்லை, நபிக்கே இல்லைங்கிறான் அல்லாஹ். ஏன் நபிக்கே கிடையாது? ஏன் கிடையாது? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், வமா யன்திகு அனில் ஹவா, சூரா நஜ்ம் 53வது அத்தியாயம் 3வது 4வது வசனம். வமா யன்திகு அனில் ஹவா, இந்த தூதர் நபி முஹம்மது இருக்கிறாரே, இவர் சுயமா பேச மாட்டார், இஷ்டத்துக்கு அடிச்சு விடுறது. சுபுஹ் 2 வச்சுக்க, லுஹர் அசர் அதெல்லாம் 4 வச்சுக்க, மகரிப் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும் 3 வச்சுக்க, இஷா 4 வச்சுக்க. இவர் அடிச்சு விட்டது இல்ல, இவரா உண்டாக்குனது இல்ல. நான் சொன்னதை அவர் சொல்றார். நான் சொல்லி இருந்தா சுபுஹ் 10னா 10 பார், 50னா 50 பார், ஒரு ரக்காத்துல 1 பார். நான் சொன்ன 2 ரக்காயத்துல. புரியுதா உங்களுக்கு? அல்லாஹ் சொல்றான், இவர் அவர் சுயமாக எதையும் பேச மாட்டார். எது இவருக்கு அறிவிக்கப்படுகிறதோ அதைத்தான் இவர் பேசுவார். ஒருவேளை அறிவிக்கப்படலைன்னா இவரே அமைதியா இருவார். இவர் என்ன பண்ண மாட்டாரு? மார்க்க சட்டம் கொடுக்க மாட்டார். அதுக்கு ஒரு விளக்கத்தை பார்க்கலாம்.
நபியின் காலத்துல ஒரு நபி தோழர் வரார். அவர் என்ன பண்ணிட்டாருன்னா, தன்னுடைய மனைவி வேறொரு அந்நிய ஆடவரோடு படுக்கையில் இருக்கிறத பார்த்துட்டார். தான் மனைவி என்ன பண்ணிட்டாங்க, விபச்சாரம் பண்ணிட்டாங்க. அவரால் தாங்க முடியல. எந்த ஒரு ரோஷமுள்ள ஆணும் அதை தாங்கிக் கொள்ள மாட்டான். இதே காரியத்தை ஒரு மாப்பிள்ளை தப்பு பண்றத ஒரு மனைவி பார்த்தா அவளும் தாங்க மாட்டான். சரிங்களா? மார்க்க ரெண்டு பேருக்கும் ஒரே நிலையத்தான் சொல்லுது. அவன் தப்பு பண்ணாலும் இவ தாங்க முடியாது, இவ தப்பு பண்ணாலும் அவனால தாங்க முடியாது. ஒரு சஹாபி பார்த்துட்டார், கடுமையான கோபம். ஆனா கோபத்தை நம்ம வெளிப்படுத்தி நம்ம தப்புக்கு போயிடக்கூடாது. ஒரு விஷயத்த எமோஷனலா டீல் பண்ணக்கூடாது, அதை அறிவார்ந்த முறையை டீல் பண்ணணும். நேரம் நபி கிட்ட வந்துட்டார். நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம், அவ கூட வாழ முடியாது, நபி கிட்ட சொல்லி விலகிடுவோன்ட்டு வராரு. வந்து சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, என் மனைவி வேற ஒரு அந்நிய ஆடவரோடு படுக்கையில நான் பார்த்தேன். விபச்சாரத்தை தான் பார்த்திருக்கிறார். சும்மா இந்த பேசினா சிரிச்சா, படுக்கையில தான் நான் பார்த்தேன். தப்பு தான் நடந்துச்சு, அதெல்லாம் காரணமே சொல்ல முடியாது. நீங்க இப்ப என்ன செய்ய போறீங்க, என்ன தீர்ப்பு கொடுக்க போறீங்க கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு அப்போது வரல அருளப்பட்ட சட்டம் என்ன? விபச்சாரம் என்று ஒரு குற்றச்சாட்டை ஒருத்தர் கொண்டு வந்து வச்சா 4 சாட்சி வேணும். நீ ஒருத்தன் வந்துட்ட, 3 பேரை கூப்பிட்டு வந்துட்டாங்க. அவர் கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, தப்பு பண்றது என் மனைவி, நான் இன்னும் 4 பேரை கூட்டு போய் காட்ட முடியுமா? வேற என் பணி தப்பு பண்றா பாரு அப்படின்னா காட்ட முடியும். இது என்ன, இது என்ன முறையாது? நான் யாரு காட்டுவா? ஆனா மறைக்க தான் நினைப்பான். தப்பே நடந்தா கூட அவ கூட சேர மாட்டோங்கிறது வேற, சேர்ந்து வாழக்கூடாதுங்கிறது வேற. ஆனா வெளி உலகம் தெரிஞ்சிடக்கூடாது, என் மானமும் சேர்ந்து போகும் அப்படின்னு நினைக்கிற இடத்துல நான் இருப்பேனா? நான் ஊர்ல உள்ள 10 பேரை கூட்டு வந்தா காட்டுவேன். அதை இது என்ன முறை? இது குறித்து அல்லாஹ் எனக்கு தெளிவை தருவான் அப்படிங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இல்ல இதுதான் இப்போ வரைக்கும் அருளப்பட்ட சட்டம், இதான் தீர்ப்பு. நீ சாட்சியை கொண்டு வந்தாதான் நான் கம்ப்ளைண்ட் எடுப்பேன். சாட்சியை கொண்டு வராம கம்ப்ளைண்ட் எடுத்தா யாரு பக்கம் திரும்பும்? தண்டனை ஓம் பக்கம் திரும்பும். 4 சாட்சி வரலன்னா சாட்சி சொன்னவன் மேல 80 கசையடி. இப்போ உனக்கு தான் நான் தண்டனை கொடுக்க, நீ கிளம்பிருன்ட்டாங்க. அவர் சொல்றாரு, என் குறித்து அல்லாஹ் கண்டிப்பாக சட்டத்தை கொடுப்பான். அல்லாஹ் உடனே சட்டத்தை இறக்குறான். தன்னை தவிர வேறு சாட்சிகள் இல்லாத போது ஒரு கணவனோ ஒரு மனைவியோ கொண்டு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, என் புருஷன் தப்பு பண்ணிட்டாரு, என்னுடைய மனைவி தப்பு பண்ணிட்டா அப்படின்னு சொன்னா அதுக்கு தனி சட்டம் இருக்கு. அதுக்கு நீங்க என்ன பண்ண வேண்டியது இல்ல, சாட்சிலாம் தேட வேண்டியது இல்ல. நீ பார்த்தது உண்மை தானே, அல்லாஹ்க்கு பயந்த சத்தியம் தானே, நீ வந்து சத்தியம் பண்ணு. 5 முறை சத்தியம் பண்ணணும். முதல் 4 முறை நீ சொல்லு, அவதான் தப்பு பண்ண அல்லாஹ் மீது சத்தியம், அவதான் தப்பு பண்ண அல்லாஹ் மீது சத்தியம், அவதான் தப்பு பண்ண அல்லாஹ் மீது சத்தியம். 4 வாட்டி சொல்லிட்டியா? ஒருவேளை நீ போய் சொன்னால் அல்லாஹ்வுடைய சாபம் உன் மேல உலட்டும், அதையும் சேர்த்து சத்தியம் பண்ணிட்டு போ. ஏன்னா இப்ப தெளிவு கிடையாது, யாரு உண்மையில தப்பு பண்ணா பண்ணல, அவனை உடனே ஒத்துக்க போறான். ஒத்துக்கிட்டா பிரச்சனை இல்லை. ஆமாங்க, என் கணவர் பார்த்தது உண்மைதான், நான் தப்பு தான் பண்ணிட்டேன்னா அவளுக்கு மார்க்கம் சொல்ற ஷரியத்து தண்டனை தனியா இருக்கு. யாரு ஒத்துக்குவா? பெரும்பாலும் ஒத்துக்க மாட்டாங்க. அவ சொல்ல, இல்லைங்க அவர் தான் வந்து தப்பானவர், அவர் எப்ப முதல் சந்தேக பார்வையில பாக்குறாரு, அப்படிலாம் ஒண்ணு நடக்கலன்னு அவ சொல்லுவா. இப்ப அவங்களுக்கு அவர்களுக்கான சத்தியம் இருக்கு. நீ ஒரு 5 முறை நீ சத்தியம் பண்ணிருமா, நான் தவறு செய்யவில்லை அல்லாஹ் மீது ஆணை, நான் தவறு செய்யவில்லை அல்லாஹ் மீது ஆணை. 4 முறை பண்ணு. 5வது முறை ஒருவேளை நான் போய் சொன்னால் அல்லாஹ்வின் கோபம் என் மீது விழட்டும் சொல்லி நீ சத்தியம் பண்ணிட்டு போ. இதோட 2 பேருக்குமான மார்க்கம் வந்து அவங்கள விவாகரத்து செஞ்சு அனுப்பி விட்டுரும். அவ்வளவுதான். யார் உண்மையிலே அல்லாஹ்வுடைய சாபத்தை கோபத்தை வாங்கினாங்களோ அவங்க இம்மையிலே அழிவாங்க, மறுமையிலே அழிவாங்க. இது மார்க்கத்தின் தீர்ப்பு. சரிங்களா? ஒரு சட்டம் வராம ரசூலுல்லாஹ் வாய் திறந்திருக்கணுமா இல்லையா? சரிப்பா, நீ ரொம்ப கஷ்டப்படுற, வேதனைப்படுற, சரி நம்மளா ஏதாவது ஒரு சட்டத்தை உருவாக்கி இருக்க முடியுமா? முடியாதா? முடியும். ஏன் செய்யல? அல்லாஹ்ட்ட நான் மாட்டிக்குவேன். இங்க சட்டம் அவன் தான் கொடுக்கணும், நான் வாய் பொத்தி கேட்கணும். நபியே வாய் பொத்தி கேட்கிற இடத்துல இருக்கிறாங்க போது முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி குழந்தை பருவத்தில் இருக்கிறார். அவர் நோன்பு வைக்கணுமா? குர்ஆன் சொல்லுதா? ஹதீஸ் சொல்லுதா? அந்த பிள்ளைக்கு அந்த அறிவு இருக்குமா? இது இப்படி காட்டிடுவாங்க பாத்தீங்களா, அவுலியாக்கு அறிவு இல்லைன்றாங்க. பிள்ளைக்கு அறிவு இல்லை, அவுலியாக்கு அறிவு இல்லைன்னு நம்ம சொல்லல, பிள்ளைக்கு அறிவு கிடையாது. 2 வயசு பிள்ளைக்கு என்ன அறிவு இருக்கும்? ஒரு அறிவும் கிடையாது. அறிவில்லாத ஒரு பிள்ளை பாலை குடிக்கலங்கிறத காரணம் வச்சுட்டு இன்னைக்கு பிறவை பார்த்தாச்சுன்னு முடிவெடுத்தா இது என்ன அடிப்படையில் இது மார்க்க சட்டம் எடுக்கிறது? கொஞ்சம் யோசிச்சு. இன்னும் யாரும் என்ன செய்ய வேண்டியது இல்லை, வானத்தை பார்க்கறது இல்லை. ஏதாவது பக்கத்து வீட்டுல ஒரு பிள்ளை இருந்தா பிள்ளை வாயை பார்த்துட்டா போதும். இன்னைக்கு என்னமா பிள்ளை பால் குடிச்சுதா, நான் குடிக்கல, என்ன நோன்பு, அந்த பிள்ளைக்கு வயிற்று வலி சரியில்லை, ஏதாவது பிரச்சனையா கூட இருக்கும், நோன்பு ஆக்கிடலாம். வானத்தையும் பார்க்க வேண்டாம், பிள்ளை வாயை மட்டும் பார்த்து என்ன பண்ணிடலாம், நீங்கள் நோன்பு என்று முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். ஒருவேளை ஒரு நாள் திடீர்னு 10 நாள் ஆச்சு நோன்பு, திடீர்னு அன்னைக்கு பார்த்து நோன்பு விட்டுருச்சு, நீங்க அந்த பிள்ளை நல்லா சாப்பிட்டுருச்சுன்னா என்ன முடிவு எடுத்துறணும்? 10 நாள் பெருநாள்ன்றோம். இல்லைங்க 30 நாள்லாம் கிடையாது, எந்த பிள்ளை சாப்பிட்டுருச்சு அடுத்த நாளே பெருநாள் தான் ஆக்கிடணும். இதெல்லாம் மார்க்க சட்டமா? குர்ஆன் ஹதீஸ் இப்படித்தான் சொல்லி தருமா? கொஞ்சமாவது அதுல ஒரு நேர்த்தி மிக்க ஒரு நியாயத்தை வைக்கணும்ல. சரி, அந்த பையனுக்கு ஒரு 10 வயசு பையன், அந்த பையன் வந்து என்ன வானத்தை பார்த்தான், அவனுக்கு பெற தெரிஞ்சிருச்சு,
அவர் முஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி பார்த்துட்டாரு பிறைய, அதனால அவர் நோன்பு வைக்கலன்னு சொன்னால் அது ஓரளவுக்கு சரி. அவங்களுக்கெல்லாம் தெரியாத பிற இவர் பார்த்துருக்கலாம்ல, வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா பிறை வந்துடுன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சுதான் ஆகணும்னு அவசியமா இல்லையே. அவங்களுக்கு தெரியல, இவருக்கு தெரிஞ்சுன்னு சொல்லலாம். ஆனா பால்குடி பருவத்தில் இருக்க ஒரு பிள்ளை, அந்த பிள்ளைக்கு முதல்ல உம்மா யாரு மத்தவங்க யாருன்னா கண்ணுக்கு தெரியாது. அந்த பிள்ளைக்கு தெரியுமா முதல்ல உம்மா யாரு மத்தவங்க யாருன்னா கண்ணுக்கு தெரியுமா? வாசனையை வச்சுதான் கண்டுபிடிக்குமா. தன் தாய் யாருங்கிறத எப்படி கண்டுபிடிக்குமா? பச்சை பிள்ளைகளோ தாயை அடையாளம்னு வைக்காது, வாசனையை வச்சு கண்டுபிடிக்கும். இது எங்க உம்மா ஸ்மெல்லு, அப்ப எங்க உம்மா தான் இது எங்க உம்மா ஸ்மெல் இல்ல, யாரோ என்ன தூக்குறாங்கன்னு அந்த பிள்ளை ஆளும். அதனாலதான் முந்தைய காலத்தை நீங்க பார்க்கலாம், தொட்டிலா கட்டுறது எதமா கட்டுவாங்க? தாய் உடுத்த சேலையை தான் கட்டுவாங்க. தொட்டில் கட்டுவாங்கல்ல, இன்னைக்கு தொட்டில் பல மாடல்ல வந்துருச்சு. தாய் உடுத்தி கலைஞ்ச சேலை இருக்குமே, அதை துவைச்சு வச்சிருப்பாங்க, அந்த வாசனை போகாது. அந்த சேலையில தான் தொட்டிலே கட்டுவாங்க. அந்த பிள்ளைக்கு என்ன நிம்மதினா, நைட்டு தூங்குற வரைக்கும் நம்ம அம்மா கூடயே இருக்கு. அம்மா எங்கேயா வெளியே கூட போயிருக்கும், கூடயே இருக்குன்னு ஒரு நிம்மதி இருக்குமா. இதெல்லாம் இன்னைக்குள்ள அறிவியல் சொல்லுது. தாயவே கண்ணுக்கு தெரியாதுங்க, உம்மாவே கண்ணுக்கு தெரியாத ஒரு காலம். அந்த 1 வயசுக்கு உட்பட்டது, 6 மாசத்துக்கு உட்பட்டது, அந்த மாதிரியான ஒரு காலப்பகுதி உம்மாவே கண்ணுக்கு தெரியாது. அப்படி உம்மாவே அடையாளம் கண்டுபிடிக்க முடியாத ஒரு கால பொழுதுகள்ல இவர் பிறைய பார்த்தார். பிறை நல்லா கண்ணு தெரிஞ்சவனுக்கு பிற தெரியாது. இது பிறை எங்க தெரியும்? 10வது பிறை தான் எல்லாரும் பார்த்து பிறங்கிறாங்க. பிறை யாரு கண்ணுக்கு தெரியுது? அப்படி இருக்கும்போது இவர் பிறைய பார்த்தாரு, இவர் நோன்பு வைத்தாருங்கிறது எவ்வளவு மடமைத்தனமான கருத்து என்பதை நாம் ஒவ்வொருவரும் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அதே மாதிரி இன்னொரு அபத்தமான ஒரு கவிதை நீங்கள் பார்க்கலாம். இதுல இன்னும் கூடுதலாக சொல்ல வேண்டியது இருந்தா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிறை பார்க்கிறது ஒரு பக்கம், நோன்பினுடைய சட்டம் பருவதை அடையாதவர்களுக்கு இல்லை. ஒருவேளை அவங்க நோன்பு வச்சா கூட கூலி அவங்களுக்கு இல்லைங்கிறதுக்கு ஒரு மார்க்க சட்டம் ஒன்று இருக்கு. ரசூலுல்லாஹ் ஹஜ்ஜத்துல் விதாக்கு போறாங்க, இறுதி ஹஜ் செய்ய போறாங்க. வழியில ஒரு முஸ்லிம் கூட்டம், அவங்க வேற ஊருக்காரங்க, அவங்க இதற்கு நபியை பார்க்கவே இல்லை. இஸ்லாம் தாவா பல இடங்களுக்கு பரவி நபியை பார்க்காமலேயே இஸ்லாத்தில் இருந்த ஒரு சஹாபி கூட்டம். அவங்கள நியாயப்படி சஹாபின்னு சொல்லக்கூடாது, இப்ப பார்த்துட்டாங்க, இப்பதான் அவங்க சஹாபி ஆகுறாங்க. இதுக்கு முன்னாடி அவங்க யாரும் இல்ல, முஸ்லிம், அவ்வளவுதான். சஹாபிகள் வரமாட்டாங்க, நபியை பார்த்திருந்தா தான் சஹாபிகள். இப்ப அவங்க நபியை பார்க்கறாங்க. நபி கேட்கறாங்க அந்த கூட்டத்தை பார்த்துட்டு, எல்லாம் ஹஜ் பண்ண மாதிரி போற மாதிரி இருக்க யாரு? ஏன்னா காஃபிர் அந்த காலத்துல ஹஜ் பண்ணிக்கிட்டு இருந்தான். ரசூலுல்லாஹ் கேட்கறாங்க, மன்ஹும், இவர்கள் யார் அப்படின்னு கேட்கறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, நாங்க நஹ்னு முஸ்லிமும், நாங்கெல்லாம் முஸ்லிம்கள் அப்படிங்கிறாங்க. இஸ்லாத்தை இப்போ புதுசா ஒரு மார்க்கம் வந்திருக்குல்ல, அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள். திருப்பி அவங்க கேட்கறாங்க, மன் அன்த, நீங்க யாரு? எங்களை கேள்வி கேட்கிறேன், நீங்க யாரு? அண்ணா ரசூலுல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதர் முகமது நபி, நான் தான். நீ களிமா சொல்லி வந்திருக்கிறிய அந்த முகமது நபி நான் தான் அப்படிங்கிறாங்க. உடனே கூட்டத்துல இருந்து ஒரு அம்மா என்ன பண்றாங்க, ஒரு சஹாபி பெண், இப்ப நம்ம சஹாபி பெண் ஆயிட்டாங்களே, தன் குழந்தையை தூக்கி காட்டிட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, நல்லா தெரிஞ்சுக்கங்க, நபின்னு தெரிஞ்ச என்ன செய்யணும்னு தெரியுதா உங்களுக்கு? அவங்க இப்பதான் நபியை முகமதுல பாக்குறாங்க. போய் காலில் விழுந்தாங்களா? உழல. அல்லது கையை பிடிச்சாங்களா? பிடிக்கல. அல்லது மரியாதையை கையை எடுத்து கும்பிட்டோம், இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. வேலையை என்ன பண்ணாங்க? சட்டம் கட்டாங்க. நபின்னு தெரிஞ்சு அவங்க என்னதான் செய்வாங்க? நமக்கு 1008 பிரச்சனை இருக்கும், கவலைகள், சங்கடங்கள், மார்க்க தீர்ப்பு இல்லாமல், தெளிவில்லாமல் இருப்போம். இப்ப நபி நம்ம முன்னாடி வந்தா என்னதான் செய்யணும்? அல்லாஹ்வின் தூதர் 1008 பிரச்சனை இருக்கு ஊர்ல, இந்த விஷயத்துக்கு முதல்ல விளக்கம் சொல்லுங்க, இது கரெக்ட் தானா, நான் செய்யறது சரிதானா அப்படின்னு கேட்போமா மாட்டோமா? இதுதான் நபி வேலை. நபியின் வேலை என்னன்னு கரெக்டா சஹாபாக்கள் புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. நான் நபின்னு சொன்ன உடனே ஒரு அம்மா பிள்ளையை தூக்கி காட்டுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே அலக்கி, அதாவது இந்த குழந்தைக்கு ஹஜ் இருக்குதான்னு கேட்கிறாங்க. இந்த குழந்தைக்கு இப்ப நான் ஹஜ் பண்ண போறேன், பிள்ளையை விட்டுட்டு போக முடியாது, பிள்ளையை தூக்கிட்டு போறேன். என் கூட தவாஃப்லயும் பிள்ளை இருக்கும், என் கூட அரஃபால புள்ள இருக்கும், மினால புள்ள இருக்கும், முஸ்தலிஃபால புள்ள இருக்கும். பிள்ளைய விட்டுட்டா போக முடியும்? புள்ள கூட தான் போக முடியும். அப்ப ஹஜ் என் கூட செய்யுது, நான் மட்டும் செய்யல, என் பிள்ளையும் சேர்ந்து செய்யுது. அப்ப இந்த பிள்ளைக்கு ஹஜ் உண்டா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நாம் உண்டு, உலக்கி அஜ்ர், கூலி உனக்கு தான் உண்டு, யாரு கிடையாது, பிள்ளைக்கு இல்லைங்கிறாங்க. அப்ப பிள்ளைங்க நன்மை செய்யல, அந்த பிள்ளை உன் கூட தான் இருக்கும், தவாஃப் செய்யுமோ உன் கூடயே தான் இருக்கும். ஆனா என்ன செய்ய முடியாது? அது தவாஃப்னு தெரிஞ்சா செய்யும், தெரிஞ்செல்லாம் செய்யாது. அரஃபால உங்க கூட தான் அந்த பிள்ளை இருக்கும், ஆனா அரஃபால இருக்கிறோம், அல்லாஹ் கிட்ட நரக விடுதலை கிடைக்கிற நாள் தெரிஞ்சாது இருக்குது, தெரிஞ்சு இல்ல. முஸ்தலிஃபால இருக்கிறோம், அந்த காலையில வந்துருச்சு, பெருநாள் அன்னைக்கு நீங்க குர்பானி கொடுக்கணும், மொட்டை அடிக்கணும், அந்த பிள்ளைக்கு தெரியுமா? அது தெரியாது. மொத்தத்துல உம்மா எங்க போதது கூட வருது, அவ்வளவுதானே தவிர அந்த பிள்ளையும் ஹஜ் செய்தது, கூலி உனக்கு உண்டுன்னாங்க. அப்ப குழந்தைகளால் என்ன செய்ய முடியாது? கண்டிப்பா நீங்கள் ஏவியே செய்ய முடியாத இடத்துல உள்ள நிலையில தான் குழந்தைங்க உண்டு. அதுவாவே நோன்பு வச்சிருச்சு அப்படின்னா எவ்வளவு மடமைத்தனம் உள்ள ஒளிஞ்சிருக்குன்னு பாருங்க. அதே மாதிரி இன்னொரு கவிதை நீங்க பார்க்கலாம். இந்த வார்த்தை, இந்த கவிதை அதே முதல் பைத்துல தான். இது என்னன்னா வேற பைத்துக்குள்ளே போல, முத பைத்துக்குள்ளே இருக்கிறதா. ரஆபி ஃபஜ்ஜின் சகீமா,
மின்ஹு இப்திகா ஐ யுகீமா லம்மா கதா முஸ்தகீமா நாதாஹு ஐயா கிவாமி. அதன் தொடர்ச்சியிலே வரக்கூடிய அந்த வார்த்தை முடியல. இன்னி லத்தீனு ரஷாதி அஹியைதனி கை யுனாதி லக்கும் பிஹி குல்லு நாதி யா முஹையித்தீன் ஹாமி. அதுக்கு என்ன தமிழ் அர்த்தம்னா அவங்க போட்டதை நம்ம வாசிப்போம். சொல்றாங்க, தன்னை நிலைநிறுத்த வேண்டும் என ஷேக் இடத்தில் கோரிக்கை வைத்த ஒரு நோயாளியை ஷேக் அவர்கள் வழியில் கண்டார்கள். ஷேக் மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி போய்கிட்டு இருக்கிறார். வழியில ஒரு நோயாளி, அவர் படுத்து கிடக்கிறார். அவர் கூப்பிடுறாராம். எது கூப்பிடுறாரு? இப்ப நான் கொஞ்சம் கூப்பிட்டு தூக்கி கொஞ்சம் எழுப்பி உட்கார வைப்பாங்கிறார். அவரை எந்திக்க முடியல. கூப்பிடுவாங்கல்ல பெரிய ஆட்களை, எந்திரிச்சா நிக்க முடியாது, உட்கார்ந்தா எந்திக்க முடியாது. இப்ப நின்றுகிட்டு இருக்க கொஞ்சம் உட்கார வைப்ப, அந்த சேரை பிடிச்சி அப்படிம்பாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு வயசான ஒருத்தர் நோயாளி என்ன பண்றாருன்னா, ஷேக போறாரு, ஷேக கூப்பிடுறாரு, எப்பாங்க வா, எனக்கு கொஞ்சம் தூக்கி எழுப்பி உட்கார வைங்கிறார். அதை அவரு எழுப்பி உட்கார வைக்கிறார். அதுக்கு அந்த தொடர்ச்சியா வருது பாருங்க. அந்த நோயாளி நிமிர்ந்த போது ஷேக் அவர்களை அழைத்து, என்னை நிலை நிறுத்தியவரே. அதுக்கு என்ன அர்த்தம்? இன்னி லதீனு ரஷாத். அவர் தன்னை பற்றி சொல்றார், நான் வந்து ஒரு நேரான மார்க்கம்ங்கிறார். நான் நேர்வழி மார்க்கம் ஆவேன். இதனால் அழைப்பவர் எல்லாம் உண்மை மார்க்கத்தின் உயிர்ப்பித்தவரே முஹையிதீன் என்று உங்களை அழைப்பார். அப்ப அந்த பேர் அவர் பேர் கிடையாது. முஹையிதீன்ற பேர் இருக்குல்ல, அது அவர் ஒரிஜினல் பேர் இல்லை. ஒரிஜினலா அவங்க வாப்பா அம்மா வச்ச பேர் அப்துல் காதர்ங்கிறது ஒரு பேர். ஜெயிலானுங்கிறது அவர் வாழ்ந்த ஊருடைய பேர், ஜெயிலானி அப்படின்றது. முஹைதீன் ஏன் வந்துச்சுன்னு கேட்டா, ஒரு நோயாளி படுத்து கிடக்கிறார். அவர் கூப்பிடுறாரு, அங்க வா, என்ன கொஞ்சம் தூக்கி உட்கார வைங்கிறார். மொஹிதீன் அப்துல் காதர் ஜெயிலானி போய் தூக்கி உட்கார வைக்கிறார். உட்கார வச்சோன்னா, நான் யாரு தெரியுமா? நான் தான் தீனு ரஷாத், நான் தான் நேரிய மார்க்கம்ங்கிறார். இவர் தான் யாரா? தீனா, இஸ்லாமிய மார்க்கமே அவர் தானா. அவர் சொல்றாரு, என்னை எழுப்பி உட்கார வச்சுட்ட, இனிமேல் மக்கள் உங்களை எப்படி அழைப்பார்கள்? மார்க்கத்தை உயிர்ப்பித்தவரே முஹைதீன் என்று அழைப்பார்கள், காவலரே என்றும் அழைத்திட என்னை நீவீர் உயிர்ப்பித்தீர் என்று அவர்கள் கூறினார்கள். ஹாமி என்பார்கள், யா முஹைதீன் என்பார்கள். இந்த பேர் எப்படி வந்துச்சான்? தீனை தூக்கி நிறுத்தி உட்காரச்சிட்டார். தீனுக்கு மேல உருவம் கிடையாது தெரியுமா? தீனுங்கிறது என்னன்னு கேட்டா, அது ஒரு தத்துவம், அது ஒரு கொள்கை. கொள்கையை காட்ட முடியுமா? கொள்கை காட்ட முடியாது. இப்ப உதாரணத்துக்கு பாருங்களேன், கருப்பர் மேல, கருப்பர் கீழே, வெள்ளைய மேல, இப்படி ஒரு கொள்கையில சில பேர் இருக்கிறான். நாங்கள்லாம் உயர் ஜாதி, இவன்லாம் தாழ் ஜாதி, இப்படி ஒரு கொள்கையில சில பேர் இருக்கிறான். இந்த கொள்கையை காட்டுன்னு எங்க போய் காட்டுறது? அது ஒரு ஆளா? இந்த ஊர்ல ஒருத்தர் இருக்கிறாரு, அந்த ஊர்ல அந்த அம்மா இருக்கிறாங்க அப்படின்னு ஆளையா காட்ட முடியும்? காட்ட முடியாது. கொள்கைக்கு என்ன கிடையாது? அதுக்கு ஒரு வடிவம் கிடையாது, அது ஒரு தத்துவம். அது நடைமுறை தான் படுத்த முடியுமே தவிர அதை காட்ட முடியாது. இப்ப உங்கள்ட்ட யாராவது கேட்கறாங்க, இப்ப இஸ்லாம் இஸ்லாம்ங்கிறீங்களா, யாருப்பா அந்த இஸ்லாம்னு கேட்டா யாரை காட்டுவீங்க? குரானை காட்டினா குரானுங்கிறது ஒரு புக்கு, இறைவனால் தரப்பட்ட ஒரு வேதம். ஹதீஸ காட்டினா ஹதீஸ், ரசூல்லா சொன்ன பொன்மொழிகள். தீனை காட்டுங்கன்னா எதை காட்டுவீங்க? இதான்ப்பா தீனு, இதான் தீனு, இது குரான் இல்லங்க, இது ஹதீஸ். தீன் எது? இதை நடைமுறைப்படுத்துவதற்கு பேர் தீன். புரியுதா உங்களுக்கு? வட்டி வாங்காத நல்லா சொல்றான், விபச்சாரம் பண்ணாத நபி சொல்றாங்க, நான் வட்டியும் வாங்க மாட்டேன், விபச்சாரம் பண்ண மாட்டேன், இதான் தீன். தீனை என்ன பண்ண முடியாது, உங்களால உருவப்படுத்த முடியாது. அதுக்கு கண் இருக்கும், காது இருக்கும், அதுக்கு சடமுடி ரொம்ப கொஞ்சம் பெருசா இருக்கும், அது பூ வச்சிருக்கும் அப்படின்னு தீனுக்கு நீங்கள் உருவம் கற்பிக்க முடியாது. இவர் சொல்றாரு, படுத்து கிடந்த நோயாளி சொல்றாரு, நான் தான்ப்பா தீனு, தீனு ரஷாத், நான் தான் நேரிய மார்க்கமே, நான் தான். என்ன தூக்கி உட்கார வச்சுட்ட, நீ யாரு? இனிமேல் உன் பேர் முஹைதீன், மார்க்கத்திற்கு உயிர்ப்பித்தவர். ஹை அப்படின்னா உயிர்ப்பித்தல். அல்லாஹு லா இலாஹ இல்லல்லாஹு வல் ஹய்யுல் கய்யூம், அல்லாஹ் என்றென்றும் உயிரோடு இருப்பவன், அந்த உயிருக்கு பேர் தான் ஹை. இவர் பேர் என்னது? முஹைதீன், தீனை உயிர்ப்பித்தவர் என்று இன்று முதல் நீ அழைக்கப்படுவாய். நீ தான் காவலர். உன் பேர் என்னது? உண்மையில் உன்னை வந்து ஹாமி, காவலர் என்று மக்கள் அழைப்பார்கள். மார்க்கத்தை காத்த ஆளுப்பா நீ. நல்லா இருக்கு, மார்க்கத்தை காக்கிற வேலை ரொம்ப நல்லா இருக்கு. இப்ப அல்லாஹ் நமக்கு சொல்றான்ல, மார்க்கத்தை காத்து நட, மார்க்கத்தை உயிர்ப்பிச்சிரு அப்படின்னு நல்லா சொல்றானே. நம்ம என்ன செஞ்சிடணும்? ஒரு ஆளுக்கு சோத்தை கொடுத்து வளர்த்து இந்த மார்க்கத்தை காப்பாத்திட்டேன்னு, அதான் மார்க்கத்தை காப்பாத்துறது. இது எவ்வளவு வேடிக்கையா இந்த காரியத்தை வந்து, இது கேலி கிண்டல் பண்றது. இஸ்லாத்தையே கேலி கிண்டல் பண்ணக்கூடிய ஒரு காரியம் தான் என்னது? இந்த நிகழ்வு என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மார்க்கம் என்பது ஒரு தத்துவம். அந்த தத்துவத்தை உங்களால் என்ன பண்ண முடியாது? உருவகப்படுத்த முடியாது என்பதைத்தான் நாம ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்திருக்கிறோம் என்பதை நம்ம சொல்றோம். இப்ப இது மாதிரி நிறைய வரிகள் இருக்கு மௌலூதுகள்ல. இந்த மாதிரி எக்கச்சக்கமா சுபஹான மௌலூதுல எடுத்த நிறைய ஷிர்க் வார்த்தைகள் இருக்கும். நபியை புகழ்றோம்னு சொல்லி ஷிர்க் வார்த்தைகள். மொஹீதீன் மௌலூதை எடுத்தீங்கன்னா எல்லாம் கதை, இஷ்டத்து கதை, சிந்து பாத்து கதைகளை எல்லாம் தோற்கடிக்கக்கூடிய வகையில் கதைகள் இருக்கும். அதனுடைய தொடர்ச்சிகளை இன்ஷா அல்லாஹ்
வரக்கூடிய வாரம் வெள்ளிக்கிழமையில் நம்ம இதனுடைய மேலதிக தகவல்களை நாம் அறிந்து கொள்வோம். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.